ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஹிட்லர் படத்தின் திரை விமர்சனம். ஹிட்லர் படத்தில் விஜய் ஆண்டனி, ரியாஸ் சென், கௌதம் மேனன், சரண்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். விவேக் மெர்வின் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தனா. இந்த படத்தில் கதை புதுமையான கதை இல்லை, பழைய கதை தான். அஜித் குமார் நடித்து சிட்டிசன் ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்திய வரைபடத்திலே ஒரு கிராமத்தை காணாம பண்ணியிருப்பானுங்க. ஏன் அந்த வரைபடத்தில் அந்த கிராமம் இல்லை, கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த படத்தில் அஜித் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மலைவாழ் கிராமம் காணாமல் போகுது. அந்த காணாமல் போனதுக்கு காரணம் என்ன? அதான் படத்தினுடைய கதை. அரசியலும் இப்போதைய நடப்பு அரசியலையும் ஆட்சியையும் சேர்த்து கிண்டலித்திருக்கிறது கதை. விஜய் ஆண்டனி கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வருவார். சிட்டிக்கு அவர் தங்குறதுக்கு இடம் இருக்காது. ரெடின் கிங்ஸ்லி ரூமில் போய் தங்க இடம் கேட்பாரு. ரெடின் கிங்ஸ்லி ஞாபகம் இருக்கா? அந்த ஹைஸ்கூலில் நம்ம சேர்ந்து படிப்போமே அப்படின்னு சொல்லுவார். ரெடின் கிங்ஸ்லிக்கு படித்ததே ஞாபகம் இல்லை. அப்போ படித்த மாணவர்கள் எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி ஒழிஞ்சு போன்னு சேர்த்துருவார். அங்கே வீட்டில் இருந்து கொண்டு அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போவார். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ரியாசனோட காதல் ஏற்படும். ஆரம்பத்தில் மோதல் ஆகும். ரியாசன்னு லேட்டஸ்ட் கேர்ள், நவநாகரிக கேர்ள். ஒயின்லாம் அடிப்பார், பார்க்கு போவார், பப்பில் டான்ஸ் ஆடுவார். ஒரு நாள் ஒயின் கொடுத்து அவரை தன்வசப்படுத்தி விடுவார் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனிக்கும் ரியாசனுக்கும் திருமணம் நடக்க போகிற சூழ்நிலையில் பெரிய ஒரு இடி வந்து விழும். என்னன்னா, போலீஸ் டிசிபி கௌதம் மேனன் அவர் தேடுவார், அரெஸ்ட் பண்ணிடுவார். என்ன காரணம்னா, எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு 400 கோடி ரூபாயை பல சூட்கேஸில் வச்சு அடைச்சி அமைச்சர் சரண்ராஜ் தேர்தலில் தன்னுடைய வாக்காளர்களுக்கு கொடுப்பவருக்காக அனுப்புவார். அந்த பணத்தை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு கதை. அதை கண்டுபிடிக்கிறது தான் கௌதம் மேனன் நியமிக்கப்பட்டிருப்பார். ஆனால் படம் பார்க்கும்போது 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட கதை புரிஞ்சுதாடா? புரிஞ்சுது. யார் இந்த பணத்தை கொள்ளையடிச்சா அப்படின்னு கேட்டால், போங்க சார், அதான் அந்த வராற விஜய் ஆண்டனி, அவர் தான் கொள்ளையடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கான கதை தான், சஸ்பென்ஸே இல்லை. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுவார் கௌதம் மேனன். அவரை போய் அரெஸ்ட் பண்ணி, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் உண்மையை சொல்லுவார். அந்த உண்மையை சொன்னால் கிளைமேக்ஸு ஒரு சஸ்பென்ஸு போயிடும். அப்புறம் டைரக்டர் தானே, என்ன இப்படி பண்ணுறீங்க, குடும்பப்படுத்துறீங்க, விமர்சனங்கிற பேரில் கதையெல்லாம் சொல்கிறீங்கன்னு என்னை வைவார். அதுக்காக நான் கதை சொல்லலை. கதையின் நாயகன் விஜய் ஆண்டனி. அவர் கொஞ்சம் தன்னுடைய படங்களுக்கு வித்தியாசமான தலைப்புகளை வைப்பார். கொலைகாரன் அப்படி தான் படத்தினுடைய தலைப்புகளை வைப்பார். அதில் ஹிட்லர்னு வச்சுருக்காரு. ஏங்க, ஹிட்லர் வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரி. தன்னுடைய சர்வாதிகாரத்தில் கடைசி கட்ட முட்டாள்தனத்தினால தோல்வி அடைஞ்சிருவார். அந்த ஹிட்லருக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம், கதைக்குன்னு தலைப்புக்குன்னு கேட்டால், சும்மா ஒரு ஃபேஷனாக வச்சுட்டோம்னே. அது வந்து என்னையை வந்து வேறு மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதான் ஹிட்லர்னு சொன்னார் விஜய் ஆண்டனி. அது அவருக்கு தான் தெரியும் என்ன சொன்னாருன்ட்டு. விஜய் ஆண்டனி அவர் முகம் வந்து ஒரு கல் முகம். அவர் முகம் அதில் வந்து ஃப்ளெக்சிபிள் ரப்பர் மாதிரி இருந்தால் தான் முகத்தில் நீங்கள் வந்து பாவனைகளெல்லாம் வெளிப்படுத்த முடியும். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு தெலுங்கில் ரசிகர்கள் உண்டு. தெலுங்குலையும் கிருஷ்ணா போன்ற நடிகர்கள் வந்து முகபாவனை வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் சக்ஸஸ் ஹீரோஸாக இருந்தாங்க. அதுமாதிரி தெலுங்கில் விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது. தமிழில் தான் விஜய் ஆண்டனி, சரி இவ்வளோ தான் விஜய் ஆண்டனி, அதை நம்ம ரசிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நிறைய பாடல்கள் நிறைந்த படங்களை கொடுத்துருக்காரு, நாமளும் ரசிச்சிருக்கோம். இந்த படத்தில் கொஞ்சம் சிரிச்சுக்காரு. சிரிக்கும்போது கொஞ்சம் முகம் விகாரமாக தெரியுது. அதுக்கு அவர் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவரே விளக்கம் கொடுத்தாரு. நான் மலேசியாவில் அந்த போட்டு விபத்து ஆச்சா, அதில் முகம் ஒரு மாதிரி ஆச்சா, அதனால் அந்த போட்டு விபத்துக்கு அப்புறம் நடந்த ஷூட்டிங்கு தான், அதனால் முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நம்ம பாடி பூமிங்லாம் செய்யக்கூடாது. அவர் தொடர்ந்து 10 படங்கள் போல் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிகளை கொஞ்சம் வித்தியாசமாக சண்டை இயக்குனர் தயவில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. இப்போ சண்டை இயக்குனர் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களை கூட ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிடுவாங்க. அதுக்கான வல்லமை, திறமை, புதுமை அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஆக்ஷன் ஹீரோவை நல்லா பரிமளிக்கார். ஆனால் ரியாசனை வழிஞ்சி காதலிக்கிறாரு. ரியாசனே மூஞ்சியும் நீஞ்சியும் என்னையா நீன்னு ஒரு 4 இடம் கிண்டல் பண்ணுவாங்க. இதை எந்த ஹீரோவும் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு ஹீரோயின் ஹீரோவை ஒரு மாதிரி அந்த உடல் கேலி செய்வாங்க. அதை அனுமதிச்சிருக்காரு பெருந்தன்மையோடு விஜய் ஆண்டனி. அதுக்காக பாராட்டணும். ஆனால் ரியாசன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வடக்கத்தி பொண்ணு இருந்தால் கூட பாவனைகளே அடி தூள் பறத்திருக்கு. அதை விட ரியாசனுக்கு பின்னணி குரல் கொடுத்த பெண் பிரமாதம்.
அருமையாக நம்முடைய மனதை ஈர்க்கிற வகையில் டயலாக் பேசுகிறாரு. அழுத்தமான பாத்திரம் ரியாசனுக்கு. அதை விட அந்த பின்னணி குரல் கொடுத்த பெண்ணைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். இந்த படத்தில் கௌதம் மேனன் ஒரு 4-5 படத்தில் அவர் இதே மாதிரி தான் வர்றாரு. அவரும் அப்படி தான். நடிப்பேனா, நடிக்கவே மாட்டேன், மௌன நீ எத்தனை லட்சம் கொடு, செத்து போனாலும் என் முகத்தில் நடிப்பே வராதுன்னு இருக்காரு. பிடிவாதமாக நடிக்க மாட்டேங்கிறாரு கௌதம் மேனன். அடிக்கடி ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கலந்து பேசி நானும் துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டார், அவ்வளோதான். அப்புறம் 4-5 துப்பாக்கிகளை காட்டுறாங்க. அந்த துப்பாக்கிகளுடைய ரகத்தையும் சொல்கிறாரு கௌதம் மேனன். அவரும் முயன்று போய் நல்லா தெரியுது விஜய் ஆண்டனி தான் குற்றவாளின்னு. ஆனால் துரத்தி பிடிக்கிற மாதிரி காட்சிகள் வருது. அது இயக்குனர் தனாவுக்கு தான் வெளிச்சம். இந்த படத்தில் இயக்குனர் தனா இவருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் கட்சிக்கு அவர் வரல, ஏதோ வேறு வேலையாக இருக்காருன்னு போயிட்டார். இந்த படத்துக்கு விவேக் மெர்லின் இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் ரொம்ப சுமாராக இருக்குது. அதில் அடிக்கடி வருகிற குத்தாட்ட காட்சிகள் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த என்டர்டெயின்மெண்ட் மூவியில், ஆக்ஷன் த்ரில்லர் மூவியில் ரிலாக்ஸே அந்த குத்தாட்ட பாடல்கள் தான். அந்த குத்தாட்ட பாடல்களை பிரமாதப்படுத்தி இருக்கிறார் விவேக் மெர்லின். விஜய் ஆண்டனிக்கு 100 மார்க் என்றால் விவேக் மெர்லினுக்கு ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். பின்னணி இசையில் தூள்படுத்தியிருக்காரு விவேக் மெர்லின். இந்த படத்தில் ரெடின் கிங்ஸ்லி தான் காமெடியன். போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கும்போது பாவம் மிரண்டு போய் பதில் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் காமெடி வரத்தான் செய்யுது. திடீர்னு நாம் போய் ஒரு பழைய காலத்து நண்பனை பார்க்கும்போது அவன் நம்மளை அடையாளம் கண்டுக்கலன்னு வச்சுங்க, அந்த நண்பனுடைய முகத்தில் அப்படி ஒரு பேந்த விழிப்பான்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ரெடின் கிங்ஸ்லி பேந்த விழிப்பார். அது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. இன்னும் கொஞ்சம் கூடுதல் காட்சிகள் ரெடின் கிங்ஸ்லிக்கு கொடுத்துருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இந்த படத்தில் கவர்ச்சி அதிகம், சண்டை காட்சிகள் அதிகம். அதே மாதிரி இந்த படத்தில் அவருடைய ஒரிஜினல் முடியோடு அவர் நடிச்சிருக்கலாம். விஜய் ஆண்டனி அழகாக இருந்தார் நேரில் பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு கேனத்தனமாக திருநங்கை மாதிரி ஒரு டோப்பாக வச்சுருக்காரு, கன்றாவியாக இருக்குது. ஏற்கனவே அவர் முகம் ரொம்ப சிறப்பு. அதில் விக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கணுமே தவிர மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது ஏன் விஜய் ஆண்டனி கவனிக்கலன்னு தெரியல. எல்லோரும் வைக்கிறாங்க, நாமளும் வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு என்னமோ சட்டியை தலையில் கவுத்த மாதிரி இருக்குது. நல்லாவே இல்லை. மற்றபடி விஜய் ஆண்டனி நல்லா சமாளிச்சிருக்காரு. ஏன்னா மற்றவங்களுக்கும் பங்கு அதிகமாக இருக்குது. சரண்ராஜ் வில்லன் நடிச்சிருக்காரு. அதே பழைய படத்தில் சங்கர் படத்தில் பார்த்தோம்ல, அதே மாதிரி அதே விறுவிறுப்பு. 55 வயசு ஆயிட்டா கூட இளமையின் முறுக்கோடு அந்த அமைச்சர் மாதிரியே வாழ்ந்திருக்கார். அந்த போலீஸ் அதிகாரியை பொல்லச்சு விடுவேன், எனக்கு தேவை பணம் அப்படின்னு மிரட்டுற காட்சியிலெல்லாம் மந்திரியாகவே ஜபர்தஸ்தோடு வாழ்ந்திருக்கிறார் சரண்ராஜ். என்ன மீசை வச்சுருக்கலாம், மீசை வைக்காமல் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு, வில்லனும் நடிச்சிருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. மீசை இந்த டைரக்டர் தனாவுக்கு பிடிக்காதோ என்னமோ தெரியல. சரண்ராஜ் இனிமேல் பல படங்களில் அவரை வில்லனாக பார்க்கலாம். மிக அருமையாக நடித்திருக்கிறார். பழைய நடிப்பு அதே. இந்த படத்தில் கதை ரொம்ப அறத பழசு, புதுசாக இன்னும் சொல்லலை. ஒருவேளை தனா கதை சொல்லும்போது விஜய் ஆண்டனிக்கு புதிதாக தெரிந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அவர் அநேகமாக அஜித் நடித்த படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் பலவீனம். மற்றபடி அடிதடி, கவர்ச்சி காட்சிகள், குத்தாட்டங்கள் என்று படம் போர் அடிக்காமல் போகுது. ஆக்ஷன் படம் உங்களுக்கு பிடிக்குமா? லாஜிக்கில்லா ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா நிச்சயமாக ஹிட்லரும் பிடிக்கும். ஆனால் ஹிட்லருன்னு சொன்னோன்னா ஹிட்லர் கதைன்னு நினச்சி வந்துடாதீங்க, முகத்தில் கறியை பூசிடுவாங்க. பைல்வான் பார்வையில் ஹிட்லர் படத்துக்கு 100க்கு 39 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.